அவர்களுடைய பாத்தீங்கன்னா நாங்க நிக்கிற இடம் ஆண்டு 20வது ஆண்டு அது முன்னிட்டு தான் வந்து பதிவேற்றம் செய்கிறேன். வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 2006ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 14ஆம் தேதி வண்டிமணம் வான்பரப்பில் சில்லென்று அந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தினுடைய விமானப்படைகள் தொழில்நுட்ப கற்கைநெறி பயின்று கொண்டிருந்த மாணவ செல்வங்கள் மீது வன்முடித்தனமான வெடிகுண்டு வீச்சினூடாக படுகொலை செய்யப்பட்ட அந்த மாணவ செல்வங்களினுடைய 20வது ஆண்டு நினைவு நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே முதல் நிகழ்வாக பொதுச்சுடரேற்றுகின்ற நிகழ்வு இடம்பெறும். அந்த வகையில் பொதுச்சுடரினை அன்னி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரவிகரன் ஐயா அவர்களை பொதுச்சுடரினை ஏற்றி வைக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். நிகழ்ச்சி வைத்த மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரவிகரன் ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வரிசையிலே மலர் மாலையினை அணிவித்து வைக்குமாறு இந்த புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் கரிகாலன் அவர்களையும் இந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டாளர் கௌரவ பிரதேச உறுப்பினர் குவர்ணன் அவர்களையும் அணிவித்து வைக்குமாறு அன்பாக இந்த மது மண்ணிலே சாவை தழுவிக்கொண்ட அந்த மாணவ செல்வங்களின் நினைவாக அனைவரும் ஒரு சில மணித்துளிகள் வணக்கம் செலுத்துவோம்.
ஆண்டுகள் 20 இன்று ஸ்ரீலங்கா விமானப்படையினால் எமது வெள்ளை சீருடை உடைத்த பாடசாலை மாணவர்கள் கற்க நெறி பயிற்சி நிகழ்வுக்காக வந்தபோது ஸ்ரீலங்கா இராணுவத்தின் விமானப்படையின் குண்டுவீச்சு தாக்குதல் உக்ரைன் விமான பயணிகளால் நடத்தப்பட்டது. இது திட்டமிட்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் திட்டமிட்ட ஒரு பெரிய சதி. ஆட்சிகள் மாறலாம், ஆட்சி கூடங்கள் மாறலாம், எமது இன அழிப்பு எப்பொழுதுமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு இந்த இடம் மட்டுமல்ல, எத்தனையோ இடங்களிலே விமான தாக்குதலாலும் இராணுவத்தின் நேரடி தாக்குதலாலும் சிங்கள இனத்தினால் தமிழ் இனத்தை அழித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்று ஆட்சி கூடங்களுக்கும் அனுரா திசாநாயக்கா கூடி எல்லோருக்கும் நினைக்கலாம் அவர் நல்லவர், அவர் மக்களுக்கு. இந்த தாக்குதலுக்கு அவரும் அவர்களோடு துணை நின்றவர் தான். ஒன்றாக கட்டிப்பிடித்து கட்டி அணைத்தவர்கள் இன்று பிரிந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் என்ன இன்றைக்கு 2 வருடம் ஆகிறது. எல்லோரையும் நாங்கள் சிறைபிடிக்கிறோம், லஞ்சத்தை ஒழிப்போம், போதைவத்தை ஒழிப்போம் என்று பொய்யான வார்த்தைகளை கூப்பிட்டு இன்றைக்கும் மைந்தக குடும்பத்தின் மீது எந்த ஒரு கையும் வைக்க முடியாமல் தான் இருக்கிறது. 2 வருஷமாக எந்த ஒரு அபிவிருத்திகளும் கிடையாது. அபிவிருத்தி என்ற கோஷத்திலே எமது மக்கள் மீது இன்றைக்கு ஈஸ்வரன் சொன்ன போது எத்தனையோ விசாரணைகள், எத்தனையோ துப்பாக்கியமான மறைமுகமான விரட்டல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் என்ன சொல்லுகிறோம், இந்த இலங்கை தீவிலே தமிழ் மக்கள் தனிமையாக வாழ்வதற்கு நாங்கள் ஐநாவை நம்புகிறோம், சர்வதேசத்தை நம்புகிறோம். எத்தனை போராட்டங்கள் இன்னைக்கு தோண்ட எலும்பு கூடுதலாக வருகிறது. இப்படியான செயல்கள் இந்த ஸ்ரீலங்கா ராணுவம் திட்டமிட்டு செய்கிறது. ஆண்டு 20 ஆகலாம். நான் உண்மையாகவே இந்த நிகழ்வுக்கு சிறுவர்கள் வர வேண்டும். ஏனென்றால் பாடசாலை மாணவர்களுக்குத்தான் இந்த தாக்குதல் நடந்தது. ஆகவே அடுத்த இதிலே கட்டாயம் தவிசாளராக இருப்பார் கரிகாலன் அவர்கள். உண்மையாகவே பாடசாலை மாணவர்கள் AL படிக்கிற பிள்ளைகளை கொடுத்து நாங்கள் முதல் அறிமுகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இப்படி காலங்கள் போகலாம், ஆண்டுகள் போனாலும் இந்த நினைவுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். உண்மையாகவே போன முறை நாங்கள் சொன்ன முறை அடுத்த முறை எங்களை கட்டுப்பாட்டுகள் இருக்கிற சபை கட்டாயம் ஒரு நினைவு தூவி அமைக்க வேண்டும் என்பதையும் நான் வலியுறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி. தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் பிரதேச சபை தவிசாளர் பொறுப்புடைப்பு தந்தை சரியாலும் உறுப்பினர்கள் பிரதேச சபை பொறுப்புடைப்பு மற்றும் என்னுடைய ஜீவன் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நாங்கள் ஒன்று ஒரு சோகமான எங்களுடைய வரலாற்றின் இடத்தில் நிற்கின்றோம். இந்த 53 மாணவர்கள், 4 பணியாளர்கள் உட்பட மிலேச்சத்தனமாக இலங்கை அரசாங்கத்தினால் கொண்டு வீசி தாக்கப்பட்ட 20ஆம் ஆண்டு நினைவு நாள். எப்படி சொல்ல, வெள்ளை உடை தரித்து பாடசாலைக்கு செல்வது, அந்த பயிற்சிகளுக்கு செல்வதுமாக இருந்த மாணவ செல்வங்கள் சிகப்பு உடைகளோடு மீட்கப்பட்ட நிலைமை, சிதறப்பட்ட நிலைமை, காயப்பட்ட ஏராளமானவர்கள். பாடசாலை ஒரு பயிற்சி சம்பந்தப்பட்ட விடயத்தில் மிக கொடூரமாக எங்களுடைய இனத்துக்கான இனப்படுகொலை பல நடந்திருந்தாலும் இதுவும் ஒரு மிலேச்சத்தனமான ஒரு படுகொலையாக உலகமே பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இப்போ எல்லோரும் கலைத்த ஒரு விடயத்துக்கு நானும் வருகின்றேன். அனுமதி கேட்டால் இவர்கள் இப்படித்தான் எடுப்பார்கள். முள்ளிவாய்க்காலில் நாங்கள் 7 பேர் தான் அந்த இதை கொண்டு போய் நட்டு விட்டாங்களோ, விட்டுவிட்டவங்க எனக்கு நான் உட்பட அப்போ உடனே 7 பேர் மேசன்மார் உட்பட கொண்டு போய் அந்த கை வச்ச அந்த நினைவு தூக்கிய நாங்கள் 7 பேர் ஒருத்தருக்குன்னு சொல்லிட்டு 7 பேருக்கு மட்டும்தான் கொண்டு போய் நட்டு விட்டது. அடுத்த நாள் நிகழ்ச்சி. அப்போ அதுக்கு முதல் வேற படிப்பாங்கள்ல இன்றைக்கும் அது இருக்குது. இதே நான் உங்களுக்கு சொல்றேன், இதுக்கு மேலையும் கொஞ்சம் சொல்லலாம் வேண்டாம், ஊடகங்கள் ஊடாக வரும், அதாவது வேண்டாம்.
நான் இன்றைக்கும் ரெடியாக தான் இருக்கிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாரும் உஷாரான ஆட்கள் தான். அந்த வகையில் துணையாக நான் நிற்பேன் என்பதை சொல்லிக்கொண்டு, மற்றது இது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மிக கொடூரமான செயல்தான் என்றது எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் இந்த நினைவினால அந்த பிள்ளைகள் சார்பாக அஞ்சலி செலுத்தத்தான் வேணும். இப்போ இன்றைக்கு ஈசன் நாக்களுக்கு ஏதோ மறைச்ச மாதிரி இதுக்கு மறைக்கலாம், இங்கே வந்து மறைக்கலாம், எல்லாரும் பிடிச்சி கொண்டு வரணும்னா பிடிச்சி கொண்டு போகணும். நாங்கள் எங்களோட வீதியில் நாங்கள் செய்யத்தான் போகணும். செய்ய வந்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்த வந்த அனைவருக்கும் நன்றி கூறுவதோடு நாங்கள் இதை நடுவே செய்ய வேணும். இந்த பிஞ்சுகளின் உதாரணத்துக்கு இன்னொரு விடயத்தை சொல்லணும். இந்த 53 மாணவர்கள் இத்தனை டாக்டர் வைத்தியர்கள் இருந்திருப்பாங்க, எத்தனை பொறியியலாளர்கள் இருந்திருப்பாங்க, உயர் பதவிகளில் இத்தனை பேர் இருக்கக்கூடிய நிலைமைகளில் இருந்திருக்கு. அப்போ இதெல்லாத்தையும் முடக்கின வேலையைத்தான் இலங்கை அரசாங்கத்தின் அந்த தாக்குதல் பிரிவுகள் மேற்கொண்டது, அரசாங்கத்தின் ஏவுதலோடு. அப்போ இதை நாங்கள் நினைவு கூறுறதோ அல்லது நினைவு கூறுவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கோ இவர்கள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கான துணிவோடு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யணும். அந்த நினைவுகளை ஒவ்வொரு முறையும் நினைக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே வந்து இந்த அஞ்சலியில் ஈடுபட்ட அனைவருக்கும் நன்றியும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த பாதுகாப்பு அமைச்சின் கூட்டத்தில் நான் இந்த விடயங்கள் இந்த அனுமதி சரியில்லை என்றதும் இதுக்கு அனுமதி தரணும் என்றதும் இது அமைப்போட இப்போ இவியல் நினைக்கிற மாதிரி இந்த மாணவ செல்வங்கள்ன்ற விடயம் என்றதையும் பாதுகாப்பு அமைச்சின் அமைச்சர் ஆலோசனை கூட்டத்திலேயும் பார்லிமெண்ட்லேயும் நன்றி நன்றி. நீங்க பார்க்கறது செஞ்சோலை வளாகத்தில் மாணவருக்கு இழக்கப்பட்ட ஒரு அநீதிக்காகத்தான் இன்றைய தினம் இந்த நினைவு கூறல் நடக்குது. ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான், அம்மா ஒரு வார்த்தை சொல்ல முடியாம போயிட்டேன். ஐயோ ஐயோ இவளாவேதும் காணுமன்ட்டு போட்டாரு. வேண்டும் இந்த கதையை பார்க்க ஓடி வந்திருக்கிறாங்க. அம்மாண்ட வருவோட பாரம்மா சின்னம்மா அது குழந்தை கொண்டு தெரியாது. அம்மா நான் போட்டு நான்கு பணியாளர்கள் பணிபுர செய்யப்பட்ட 20வது ஆண்டு நினைவு அறைகளில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த வகையில் சரியாக 10 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்ற நிகழ்வுகள் ஆரம்பமாக இருப்பதனால் அனைவரும் எழுந்து நின்று ஆரம்ப நிகழ்வுகளை கண்டுகளிக்குமாறு மிகவும் அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். செஞ்சோலை குண்டகீசி விமானம் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களின் மாணவர் மணித்துளிகளில் நாம் காணிக்கை செலுத்துகிறோம். செல்வம் நிரோஜினியின் தாயார் அவர்கள் பொதுச்சுடரை ஏற்றுவார். அடுத்ததாக சுந்தரம் அனோஜா அவர்களுடைய
திருவுருவப்படத்திற்கான விளக்கேற்றி பூமாலையில அணிவித்து வைக்குமாறு அவர்களுடைய தாய் தந்தை உறவினர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். நல்லபடியாக இருக்கிறார்களுக்கு அவருடைய ஈகைச்சுடனை வைத்த உறவுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக கந்தசாமி குமாரசாமி என்பவர்களுடைய திருவுருவப்படத்திற்கான மலர் மாலையினை என்பவருக்கான ஈகைச்சுடரை அடுத்ததாக சந்திரசேகரம் விஜயகுமாரி என் திருவுருவப்படத்திற்கான மலர் மாலையினை அணிவித்து வைக்குமாறு அவர்களுடைய உறவுகளை ஏற்காக அழைத்திருக்கிறோம். உறவுகளில் பார்த்தீங்கன்னா நினைவு கூறப்பட்டு கொண்டிருக்கிறேன். மலர் வணக்கங்கள் இப்போ செலுத்தி கொண்டிருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதே அழைத்திருக்கின்றேன். அடுத்ததாக சிவமானியம் கோயிலாவினுடைய திருவுருவப்படத்திற்கு அடுத்ததாக சந்திரன் ஜசீனாவினுடைய திருவுருவ ஸ்ரீ லூனா கோவில் திருவுருவப்படத்திற்கான ஈகத்துடனை கரைக்கு பிரதேசத்தினுடைய பிரதேச உறுப்பினர் பவுல்ராஜர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு அடுத்ததாக தம்பிராசா இலக்கியாவின் திருவுருவப்படத்திற்கான ஈகத்துடனை ஏற்றி அவர்களுக்கான மலர் வணக்கத்தை செலுத்தி தருமாறு அடுத்த நிகழ்வாக புவனேஸ்வரியினுடைய திருவுருவப்படத்திற்கான ஈகச்சுடர் நேற்று மலர் அழைத்திருக்கிறது. மலர் வணக்கத்தை அளித்தருமாறு அவர்களுடைய உறவுகளை அன்பாக அழைத்திருக்கின்றேன். நவரத்னம் சாந்தகுமாரியினுடைய திருவுருவப்படத்திற்கான ஈகச்சுடர் நேற்று ஜெயா ரூவி திருவுருவப்படத்திற்கான ஈகச்சுடனேற்றி மலர் வணக்கமாரி தருமாறு உறவுகளை அன்பாவோடு கேட்டுக்கொள்வதுடன் சந்தானம் சத்தியகலாவினுடைய திருவுருவப்படத்திற்கான ஈகச்சுடனை ஏற்றி மலர் வணக்கத்தை கம்சராவனுடைய திருவுருவப்படத்திற்கான ஈகச்சுடன் ஏற்றி வைக்குமாறு அவர்களுடைய உறவுகளை அன்பாக அழைத்திருக்கின்றேன். அடுத்ததாக துரைசிங்கம் சுதர்சியினுடைய திருவுருவப்படத்திற்கான ஈகச்சுடன் ஏற்றி வைக்குமாறு அவர்களுடைய உறவுகளை ராஜ்மோகன் கம்சனா தெரிவிக்கிறோம். அவர்களுடைய திருவுருவப்படத்திற்கான சிவமூர்த்தி கார்த்திகாயினுடைய திருவுருவப்படத்திற்கான ஈகத்துடனை ஏற்றி வைக்குமாறு அவர்களுடைய சுதாஜினி மார்க்கண்டு பிள்ளை கேலன் சுதாஜினியுடைய அருட்செல்வி முருகையா அருட்செல்வி அடுத்ததாக தம்பிராசா தீபாவளிகளை அவர்களுடைய திருவுருவப்படத்துக்கான ஈகத்துடன் ஏற்றி வைக்குமாறு அவர்களுடைய உறவுகளை அன்றாக அழைத்திருக்கின்றோம். அருட்செல்வியினுடைய தீபா தம்பிராசா தீபாவின் உறவுகளை அன்றாக அழைத்திருக்கின்றோம். சமூக செயற்பாளர் குருமலா அவர்களை இதற்கான ஈகத்துடன் ஏற்றி வைத்து தருமாறு அன்றாக அழைத்திருக்கிறேன். பரதராஜா மங்களேஸ்வரியினுடைய திருவுருவப்படத்திற்கான ஈகத்துடன் ஏற்றி தருமாறு அவர்களுடைய உறவுகளை அடுத்ததாக கிரிதரன் தயாளினி அவர்களுடைய திருவுருவப்படத்திற்கான ஈகத்துடன் ஏற்றி தருமாறு சமூக செயற்பாட்டாளர் திரு கீர்த்தி அவர்களை அன்பாக அழைத்திருக்கிறேன். சமூக செயற்பாட்டாளர் திரு கீர்த்தி அவர்கள் கிரிதரன் தயாளினி அவர்களுடைய திருவுருவப்படத்திற்கான ஈகத்துடன் தருமாறு புதுக்கோட்டை பிரதேச சபையினுடைய தவிசாளர் கௌரவ கரிகாலன் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றேன்.
அடுத்ததாக சண்முகராசா பகேந்திரி கேவலன் சிங்கராசா சலமன் சிங்கராசாவுடைய திருவிருவப்பட்டிருக்காக இயக்குனர் அழைத்திருக்கிறோம். Oh